ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து மேரிட் டூ மாமா ஆக்சுவலாக கிங் தான் போட்டிருக்கணும். என்னென்னா ஸ்டோரி வந்து 1 ஆர் 2 எபிசோடில் முடிச்சிடலாமா இல்லை ஒரு எபிசோடில் முடிச்சலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஸ்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அதனால் மேபி நாளைக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வேறு என்ன சொல்லணும்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்குற ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணும்போது பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா ஸோ வயன் இப்போ வரைக்கும் அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பான் ரூமில். ஜங்கும் வந்து சமாதானப்படுத்தியிருக்க மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணணுன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்படியே கம்முன்னு உட்காண்ட்ருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டும் ஆயிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே அந்த ஷோஃபாலே அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். அப்படியே இந்த சைடு வயன் அழுது அப்படியே பெட்லேயே படுத்து தூங்கியிருப்பான். இப்போ மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறான். ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வயனோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஜங்குக்கோட ஃபேமிலி கூட வந்து அப்படி கத்துறாங்க ஜங்குக்கை. ஜங்குக், நீ தான் இது பொண்ணை பார்த்துக்கின லட்சணமா? தெரியும். இது மாதிரி என்னடா உன்னை நம்பி தானடா பொண்ணு கொடுத்தேன். இல்லைடா, தப்பு தான்டா. என் பையன் இவ்வளோ கேவலமாக பண்ணுவான்னு எனக்கே தெரில. நீ சொன்ன மாதிரி வயனை கூப்பிட்டு போயிடுறா. இது மாதிரி ஒரு ஜென்மத்து கூடலாம் எதுக்குடா வயன் வாழ்ந்து கஷ்டப்படணும்? வயன் எனக்கும் பொண்ணு தான். நீ கூட்டிகிட்டு போயிடு. இவனை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அசிங்க தான் பழணும். நீ கூட்டிகிட்டு போயிடு. வேணாம். எங்கே என் பொண்ணு? எங்கே ஜங்கு? பொண்ணு எங்கே? கொன்னுட்டியா? உயிரோட தான் இருக்காளா? அங்கே அவர் ரூமில் இருக்கா. இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஒரு நிமிஷம். அப்படி சொல்லிட்டு ஜங்க் ரூமுக்கு வரான். அப்படியே லைட்டாக வெளியே நின்றுட்டு ஒயன் இருக்காளான்னு தெரியலையே. ஒயன், உங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஏய், வெளியே வாடி. வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெளியே வா. ஒயன், என்ன டோர் லாக் பண்ணல? அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே திறந்துட்டு உள்ளே வரான். வயன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்துருக்காங்க. நீ கீழே போ. எதுக்கு? உனக்கு தெரியாதா? வெயிட் பண்ணுறாங்கப்பா. அப்படி சொல்லிட்டு ஜங்கு வயனோட கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அவங்க எல்லாருமே வயனை பார்த்து வந்து கட்டி பிடிச்சி அப்படியே அழுகிறாங்க. வயன் அப்படியே அமைதியாகவே இருக்கா. என்னாச்சு? எதுக்கு கிளம்பி இவ்வளோ காலையிலையா எதுக்கு வந்தீங்க? அப்புறம் எதுக்கு மாதிரிலாம்? ஐயோ, அப்போவே சொன்னலைங்க என் பொண்ணுக்கு. ஐயோ, இப்படியா பார்க்கணும் என் பொண்ணை? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வேதனை அப்படியே வச்சிட்டு இருக்கா. எல்லாம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அதுதான். இதெல்லாம் தேவைதாங்க, இதெல்லாம் தேவைதான். இப்போ சொல்கிறோம் ஏன் இவன் கூட வாழணும்னு அவசியமே இல்லை. நீ காலத்துக்கும் அப்பா அம்மா கூட இருந்துக்கோ. இவனை மாதிரி ஒரு ஆள் கூடலாம் நீ வாழணும்னு அவசியம் இல்லை. கிளம்பு. நல்லா நிற்கிறான் பாரு. உன்னை நம்பி தானே கொடுத்தோம் எங்கள் பொண்ணை. இப்படி பண்ணி டேய் இருடா, கையெல்லாம் ஓங்காத. அதில் தான் இருந்தாலும் நம்ம பொண்ணை கூப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம்ல. தங்கச்சி கூப்பிட்டுக்கோ. கிளம்பலாம். எதுவுமே வேணாம் இங்கேருந்து. பையன் கிளம்புமா, அப்பாவே சொல்கிறேன். எதுவும் வேணாம், கிளம்பு. எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பார், நல்லா மரம் மாதிரி. டேய் ஜங்குக், எனக்கு அசிங்கமாக இருக்குடா. உன் அப்பாவாக இருக்க எனக்கு அசிங்கமாக இருக்குது. உனக்கு அசிங்கமாக இல்லையா? இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க. அவங்க பொண்ணை கூட்டு போகிறேன்றாங்க. போட்டோம். உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்து கூட வயன் வாழ்கிறதோட கூட்டிகிட்டு போட்டோம். நிறுத்துங்க. இப்போ என்ன? இருமா இரு. நீ பேசாதம்மா, நீ பேசாத. எனக்கு தெரியுது மனசில் அவ்வளோ வலி இருக்குன்னு. ஓ, அவனை போய் 4 கேள்வி கேட்டுட்டு என் புள்ளைய தலையை முழுக்கிட்டு இப்போமா போ. என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமாம் வயன், அப்பாவே சொல்கிறேன். எப்பவுமே அப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவல, புருஷன் என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு இருமா அப்படி இப்படின்னு. இது மாதிரி ஒருத்தங்க கூடலாம் நீ இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு வயனை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வயன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. வயன் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க,
ஜங்குக் கிட்ட, போ அவனை நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு வா போ அப்படி சொல்லி அமுச்சு விடுறாங்க. ஸோ வயனும் அப்படியே நடந்து வரா. ஆமா என்ன அதான் எல்லாம் கேளுமா, எல்லாம் கேளு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. கூட்டிகிட்டு போகிறாங்கடா, போட்டோம். போட்டோம். நான் போகட்டா? அவங்களாம் சொன்னது ரொம்ப கரெக்டி. போகிறது தான் கரெக்டாக. இதாம்மா அவனை 4 அடி நல்ல அடி, இப்படி தான். என்ன போகிறது கரெக்டாக இருக்குமா? என்னமாம்மா பேசுகிற நீ? நான் போகிறது கரெக்டாக இருக்குமா? ஆமாம், இப்போ எதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க? என்னை அசிங்கப்படுத்துறதுக்கா? மரியாதையா இருந்து எல்லாரும் கிளம்புங்க. இல்லை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு போறீங்களா எல்லாரும்? என்ன லூசாடி? என்ன இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? உன் புருஷனா நல்லவனா? பாருங்க, அவரை பற்றி எனக்கு தெரியும். நான் அவரை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. ஒரு நாள் கூட அவர் அப்படின்னு நான் பார்த்ததில்ல. நீங்கெல்லாம் இன்னைக்கு யாரோ? கிளம்புங்க கிளம்புங்க. குயன் உன்னோட அப்பா அங்கிள் நீங்களும் தான். கிளம்புங்க. ரெடி பண்ணுறேன். அவங்க சொல்கிறதுலாம் ரொம்ப ரைட்டு. இப்போ கரெக்டாக இருக்கும். அம்மா வேணாம், இன்னும் கோவம் அதிகமாக வருது. வேணாம். இப்போ வயனோட அண்ணாக்கு கோவம் வந்திருக்கும். பா இவளுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் கிளம்பி வந்தோம்ல, பேசுகிற பேச்சை பாருங்க. ஆமாடா, ஆமாம் அப்படிதான் பேசுவேன். கிளம்பு, உன் வேலையை பார்த்துட்டு போ. இது என் குடும்ப விஷயம். இது எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும் நடக்க வேண்டியது. எதுக்கு நீங்களாம் வந்து தலையிட்டு இருக்கீங்க? அதுவும் நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன கூட்டிகிட்டு போக வரீங்களா? நான் சொன்னேன் உங்ககிட்ட, என் மாமா கூட வாழ முடியாது நான் சொன்னேன்னா? மாமா நீங்கள் கையை விடுங்க. எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? அமைதியாக தானே இருந்தீங்க, அப்படி அமைதியாக இருங்க. என் கையை பிடிச்சி மடக்கிறது, நான் பேச விடாமல் தடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். புரியுதா? இல்லடி அது வேணாம் மாமா. ஒயன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒயன். பாரு உன் ஆன்ட்டி, நானே சொல்கிறேன். ஆன்ட்டி நீங்கள் பாவம் ஆன்ட்டி, அவரு அப்படி சொல்லாதீங்க. என்னங்க என் கையை பிடிச்சி விடுங்க ஃபஸ்ட்டு. என் கையை இங்கே பாருங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? ஒரு தப்பு பண்ணிட்டாரு அதானே? சரி சரி, நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. நான் அப்படி நினைக்கல. என் அம்மா தப்பு பண்ணல. நீங்கள் எல்லாம் இங்கே கிளம்புங்க. பையன் இதோட அப்பா அம்மா உனக்கு யாருமே கிடையாதுடி, மறந்துடு. இப்படி அசிங்கப்படுத்திட்டல, தெரியுதுல? கிளம்புங்க. ஆன்ட்டி அங்கிள் நீங்களும் கிளம்புங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் செம்ம கோவம் வருது. பையன் நல்லா பாரு, இதுக்கப்புறம் உனக்குன்னு நாங்கள் யாரும் வந்து நிற்க மாட்டோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கே மறுபடியும் உன்னை ஏமாத்துவான். நீங்கள் எல்லாரும் இப்போ கிளம்புறீங்களா இல்லையா? அதான் சொல்லிட்டீங்களே உங்கள் யாரோட உறவும் எங்களுக்கு இல்லைன்னு. ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க. இது எங்கள் மாமாவோட வீடு. அவர் தானே சம்பாரிச்சாரு. அவர் வீட்டில் தானே நின்றுருக்கீங்க. இது உங்கள் வீடு இல்லைல்ல. தயவு செஞ்சு கையெடுத்து கும்புற. எல்லாரும் இப்போவே கிளம்பி போங்க, இல்லைன்னா எனக்கு கோவம் வரும். இப்போவே கிளம்புங்க. மாமா சரிங்க. அப்போ எல்லாருக்கும் செம்ம கோவம் வந்திருக்கும். பாரு உனக்கு ஒன்றுண்ணா, என் பையன் அவன், நானே சொல்கிறேன். நான் கூட வந்து நிற்க மாட்டேன். ஆனால் ஆண்டி நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், யாருமே நிற்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் செம்ம கோவம் வந்திருக்கும். அப்படியே அவங்களும் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவன் அப்படியே வந்து உட்காண்ட்ருக்கா. அம்மா
அவங்க என்னை கூட்டிகிட்டு போகலான்னு வராங்க. அமைதியாக இருக்க, அவ்வளோதானே? என்னை விட்டுலாம் நினச்சிட்டியா? இல்லை, தெரிலம்மா. எனக்கு அவன் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் மாறும். நீ தான் தேவையில்லாமல் மேலே நிறைய நம்பிக்கை வைக்கிற. ஆனால் உன் நம்பிக்கையும் லவ்க்கும் கொஞ்சோட தகுதி இல்லாத பர்சன் நான். வேணாம்மா, எனக்காக நீ யாரையும் பகிர்ச்சி வேணாம். போம்மா, போ, நான் பார்த்துக்கிறேன். இஷ்டம்தான், இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வலியும், பேச விட முடியல, தொண்டெல்லாம் அடிக்குது. பரவாயில்லம்மா, நான் இருந்துப்போம்மா. ஆனால் என்னால் உனக்கு எந்த உறவும் இல்லாமல் போகக்கூடாது. தப்பு தான். எனக்கு நீங்களா போதுன்னு நீ கிளம்புமா, கிளம்பு. ஆமாம், ஆல்ரெடி உன்னை அரைஞ்சிட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது. மறுபடியும் அரைஞ்சிருவேன். எனக்கு எதுவும் தெரியாது. வாயமோடு வா, எழுந்துரு, ரூம் போகலாம், எழுந்துரு. மா சொன்னாக்கே எழுந்துரு மாமா, எழுந்துரு மா. அது மாமா. சரிடி. ஸோ ஜங்குக்கும் அப்படியே குழந்த மாதிரி கை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணணும் எதுவுமே புரியல. வயனை என்ன சொல்கிறாளோ அது மாதிரி அப்படியே செய்கிறான். ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு, மாமா நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஃபுட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா, இல்லை யோசிச்சு பாருமா. நான் பண்ணியிருப்பேன்டி, பண்ணியிருப்பேன், இப்படி தான் இருந்தேன்டி. சொல்லும் மாமா, இதை பற்றி பேச வேண்டாம். சரிங்களா? அப்படி மறந்துடுங்க, ஒரு கெட்ட கனவா நினச்சி. இல்லைம்மா, இல்லைம்மா, அது வேணாம்மா, நான் தப்பு பண்ணுறேன்னு தோணுதும்மா. எனக்காக நீ எல்லாரையும் எதையும் வெறும் வேணாம்மா. நான் தான் தெரிஞ்சா நீங்கள் இல்லை மாமா. எப்படி இங்கே பாரு, வேணாம்மா. ஒரு நம்பிக்கை வைக்கிற அளவுலாம் எதுவும் எவன் சொன்ன ஞாபகம் இருக்காம்மா ஒரு டைமில். அது மாமா எதுவும் வேண்டாம், தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு போங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. இல்லைம்மா, இல்லை இப்போ சொல்லணும்லம்மா. ஞாபகம் இருக்கா, இவனால் 2 பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா. நீ கூட நீ சொன்னால ஃபோன் நம்பர் எனக்கு சீனியர்கிட்ட நான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன் நீங்களும் என்கிட்ட. மறைச்சேன்டி, மறைச்சேன்டி, தப்பு, இவ்வளோ பெரிய தப்பு. நீ மறைக்கல, நான் மறைச்சிருக்கேன். நீமா இப்போவும் சொல்கிறேன், என் மேலே தப்பு நிறைய இருக்குமா. நீ எனக்காக ஸ்டாண்ட் எடுத்து நிற்க வேணாம். இந்த அளவுக்கு உன் புருஷன் ஒழுங்கு கிடையாது. நீ போமா, இப்போ அம்மா சொல்கிறேன்ல, அம்மான்னு சொல்லலாம்ல. மாமா என்ன மாமா நீ இப்படி பாரு ஜங்கு மாமா, நீ தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை. விடு, நீ எனக்கு தெரியும் நீ அவ்வளோ எதுக்கு வச்சிருப்பேன்னு ஒர்க்குக்கு. அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஆஃபீஸில் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி நம்ம கம்பெனி கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க மெயின் ரீசன். ஸோ அந்த சாஃப்ட் கார்னர் உனக்கு கண்டிப்பாக இருக்கும் மாமா. அதான் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்காம இது ஏதோ மன்னிச்சுக்கோ மாமா. பாருடி, ஏன்னு சொல்கிறேன், நல்லா வருமானு தெரிலம்மா. எனக்காக நீ இப்படிலாம் உன் வீட்டெல்லாம் வெறுக்கிறதுலாம் நல்லாவே இல்லைம்மா. பண்ணியிருப்பேன்டி, இருந்த நிலமா அது மாதிரி. என்னதான் நினச்சிட்டு இருந்த டைமில் நான் சத்தியமாக சொல்கிறேன்டி, இது மட்டும் முன்னாடி அவ கூட தப்பு பண்ணனா பண்ணலையா எதுவும் தெரிலம்மா.
கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. யோசித்து அந்த பின்மண்டலம் அவ்வளோ வலியுது. மாமா இங்கே பாரு, எதையும் யோசிக்காத. இல்லடி, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேம்மா, தவிர நான் இல்லைம்மா, இல்லை இப்படிலாம் நினச்சதே இல்லை. அவன் என்ன நிறைய ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, லவ் பண்ணியிருக்கா. அப்போல்லாம் நான் உன்னை தான் நீ ஞாபகப்படுவேன். இந்தியாவில் இருக்கா இவ்வளோலாம் நான் எப்போ இது மாதிரி கட்டி பிடிப்பேன், இழுத்து அடிப்பேன். ஒரு கப்பிள்ஸை பார்க்கும்போது எனக்கு உன் ஞாபகம் தாண்டி வரும். மேலே சத்தியமாமா. மாமா இங்கே பாரு, இப்படி பண்ணிகிட்ருக்காத, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன் இப்படி அமைதியாகவும் இருக்க? எல்லாமே மறந்துடும் தானே சொல்கிறேன். இங்கே பாரு, ஆன்ட்டி அங்கிள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. நீ தேவையில்லாமல் எது யோசிக்காத. நீ போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகு. நீ எழுந்துரு மாமா. உள்ள போ. இல்லடி, எல்லாம் யோசி, ஒரு டைம் இரு. நான் வேணா மாமா ஆல்ரெடி அரைஞ்சிட்டுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன், திருப்பி அடிச்சிடுவேன். போ உள்ள. ஏண்டி எவ்வளோ நம்புகிறேன், நான் அந்த நம்பிக்கை இணையலையடி. மாமா இங்கே பாருங்க, பழசெல்லாம் பேசுறதுக்கு இது டைமா? நீங்கள் போங்க. ஃபேஸே அவ்வளோ டல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு எதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். பூரி சுடட்டா? இல்லைம்மா எதுவும் நீங்கள் சொல்லுங்க. இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அப்படியே கொண்டாட படுகிறேன், தலைவலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே உள்ளே போயிருப்பான். ஸோ இப்போது வயன்தான் ஏன் அப்படி மாமா பண்ணுறாரு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. சரி, அவருக்கு பூரினா பிடிக்கும், அதுவே செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்துருப்பா. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கான். மாமா சாப்பிடுங்க. இல்லடி வேணாம், ஒரு மாதிரி பிடிக்கல சாப்பிட. எனக்கு தெரியும் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு. காட்டுங்க. இல்லைம்மா ஆனால் காட்டுங்க மாமா. வேணாம்மா. மாமா என்ன நீங்கள்? மாமா மாமா எழுந்துருங்க. இல்லடி, கொண்டாரு அப்படி ஒன்றா கட்டி பிடிச்சிட்டே இருக்கேன்டி. சரி 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 மாமா, ரொம்ப அழுகாத, கஷ்டமாக இருக்கு. இல்லை இல்லைம்மா, அழுல அழுல இல்லைம்மா. அம்மா இங்கே பாரு. ஓகே ஓகே. நல்லா இருக்கா மாமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்குடி. போதும் மாமா. என்ன 2 பூரி தான் சாப்பிட்ட, நீ அப்படி சாப்பிட மாட்டல? இல்லை போதும்டி, இதுவே போதும். இல்லை நீ கம்முன்னு இரு அப்படி சொல்லிட்டு வயனும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஊட்ட முடியுமோ அவ்வளோ ஊட்டி விட்டுருப்பா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக படுத்துருவான். 1 வீக்காக அப்படியே தான் போயிருக்கோம் டேஸஸ். ஜங்குக்கு எதுவுமே பேச மாட்டான். வயனே பேசினா தான் ஆன்சர் பண்ணுவான். ஃபுட்டு கூட சாப்பிட மாட்டான், வயன் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவான். இப்போ வரைக்கும் ஆஃபீஸ்க்கும் போகல, கால் மேலே கால் வருது, அதை பற்றி பேசினாலுமே அவன் அமைதியாக இருப்பான். வேறு எதுவுமே வயன்கிட்ட பேச மாட்டான். அப்பப்போ சாரி சாரி அதை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ தான் கால் வந்துகிட்டே இருக்கு. மாமா கட் பண்ணிடுறேன்டி, இருங்க நான் பேசிட்டா? பேசலாமா? பேசணுன்னா பேசு, நான் இது அப்புறம் எதுவும் மறைக்க. மாமா கொடுங்க அப்படி சொல்லிட்டு வயனா ஃபோன் வாங்கிட்டேன். ஹலோ சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இல்லைண்ணா அவர் கொஞ்சம் மென்டல் ஹெல்த் ஓகேவா இல்லைண்ணா, ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கார். நான் எவ்வளோ சொல்லிட்டேன். சரிங்கண்ணா, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்களும் சரிங்கண்ணா. வைக்கிறேன். மாமா சைனீஸ்னா தான் பேசினார், ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு. எதுவும் இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்டா, அண்ட் எல்லா ப்ராஜெக்டும் ஜெனி ஹேண்டில் பண்ணதுனால ஸோ நிறைய ஃபைல்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு.
இப்போ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் முடிக்கலன்னா ஆஃபீஸ் ரொம்ப லாஸில் போயிடுமா. அப்புறம் இவ்வளோ நாள் எல்லாமே பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா. நீ கிளம்பி போகலாம்ல? இல்லை, நான் எதுவும் போகிறதா இல்லடி. லாஸ் ஆனால் ஆகிட்டு போட்டோம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு புரியல, அப்படி விட்டுறேன். மாமா என்ன பேசுகிறீங்க? சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. என்னை இதை பற்றிலாம் பேச ஒன்று கூடாது. இல்லடி, நீ இதை பற்றி பேசாத. எனக்கு தலைலாம் ரொம்ப வலிக்குது, நான் அப்படியே படுத்துக்கிறேன். அப்படியே சொல்கிற ஜங்குக்கு அப்படியே படுத்துருவான். இப்போ வயனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸோ என்ன மாமா வேற இப்படியே பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி ஓகே, அதான் அண்ணாங்களா வராங்களே, அவங்கக்கிட்ட பேசி முடிவு எடுத்துடலாம் அப்படியே சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சைனீஸ், தயம், ஜாய், இன்னும் 2-3 பேர் இம்பார்ட்டண்டான பர்சனில் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்டலாம் வைன் பேசிகிட்ருக்கா. இப்போ என்ன பண்ண முடியும்? சரி, இப்போது சிஓவாக அவர் வரமாட்டாருண்ணா. ரொம்ப கஷ்டம். சரி பார்த்துக்கலாம். சரிண்ணா, நான் நீ பார்த்துக்கிறேன், நாளைக்கு ஆஃபீஸ் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வயன் அங்கே கிளம்பியிருப்பா. ஸோ எங்கள் ஜங்குக்கு அப்படியே உட்காண்ட்ருக்கான். என்னவா? அவங்களாம் ரொம்ப லாஸில் போதா? ப்ராஜெக்ட் எல்லாம் கை மீறி போயிடுச்சா? இதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அது சொல்கிறானுங்களா? அவ்வளோதான், எல்லாமே லாஃபில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போகுது கண்ணு முன்னாடி. அதை எப்படி தக்க வச்சு பிடிக்கணும் கூட தெரிலம்மா, தெரில. திருப்பி திருப்பி அதே யோசிச்சு மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, அதை யோசிக்காதீங்க, பார்த்துக்கலான்னு. சரிம்மா, யோசிக்கல. ஆனால் என்னால் ஆஃபீஸ்லாம் போக முடியாதும்மா, எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரிலம்மா. சரி மாமா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். ஆனால் உங்ககிட்ட கேட்காம ஒரு டிசைட் பண்ணிட்டேன். இல்லைம்மா, நீ என்ன பண்ணாலும் பண்ணலாடி, நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். என்ன மாதிரி முட்டாள் மாதிரி நீ பண்ண மாட்டல. மாமா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணன்றீங்க? ரெடி, உனக்கு துரோகம் பண்ணிடு. குத்துதடி, இதெல்லாம் தகுதியானவனாடா அப்படின்னு குத்துது உடம்பெல்லாம். முடியலம்மா, முடியல. நீ திருப்பி திருப்பி என்ன நம்பிட்டே இருக்கியா? ஓடுது. யோசிச்சு பாருடா ஜங்குக்கு ஏதாவது பண்ணியா யோசிச்சா உன் கூட இருந்த தண்டி ஞாபகம் வருது. மாமா இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, சும்மா அதே யோசிச்சுருக்காதுங்க. நான் அதான் சொன்னேன்ல, அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணான்னு. நான் எதுக்கு இருக்கேன், பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேட்காம நாளிலேருந்து ஆஃபீஸில் சிஓவாக நான் இருக்கலான்னு சொல்லிட்டேன். சைன் மட்டும் போட்டுட்டு எல்லாமே பண்ணிவிடுங்க மாமா, நாளைக்கு ஆஃபீஸ் வந்து. ஏன் ஏதோ நான் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, அவ்வளோதான், அது அப்படியே போயிடுச்சு. வரலாம் கஷ்டமோ, அப்படியே விட்டு. மாமா நீங்கள் இதை பேசுகிறீங்களா? நீங்கள் நினச்சா ஈஸியாக கொண்டு வரலாமே மாமா, நீங்கள் செம்ம டேலண்டடான பர்சன். அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ரெடி, எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டால் போதும். நீ என்ன பண்ணுறீ பண்ணியோ, நான் அதுவும் கேட்கல. நாளைக்கு ஆஃபீஸ் வரணும் தானே, நான் வந்து எல்லாமே உனக்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்.
ஆனால் எதுக்கு அம்மா நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்க, கண்டிப்பாக உங்களை லாஸ்ட்டில் விட மாட்டேன். நீங்கள் கேட்கலாம் இருக்கணும், இல்லை இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டேம்மா, கேட்க மாட்டேன். என்ன போனாலும் கரெக்டாக தான் மாறும். என்னையே நம்புகிற, என்னையெல்லாம் யாராவது நம்புவாங்களா? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுமே நம்பலை. எங்கள் அம்மா நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா எனக்கு கேவலமாக கூப்பிட்டு போகுது. ஆனால் நீ என்ன அப்படிலாம் பார்க்கலையேம்மா. இப்போ வரையும் நான் சொல்கிறேன், ஏண்டி என்னை நம்புற, நம்பாத, என்னை விட்டு போன்னு. போக மாட்டேன்னு ஒட்டாரமா என் கூடவே இருக்க. அது எப்படி நம்பாமா விடு. ஆனால் என்ன திருப்பி திருப்பி உன்னை கஷ்டப்படுத்துறேன்னா? இல்லை மாமா, நீங்கள் எப்பயுமே என்னை கஷ்டப்படுத்தினதில்லை. நீங்கள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க. உங்கள் கூட நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். ஏண்டி போய் சொல்லலாம், இவ்வளோவா சந்தோஷமா? எனக்கு கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருக்கியா? இல்லையே. இல்லடி, கேவலமான சந்தேகம்லாம் வர பட்டு தொலைஞ்சிடுங்க நல்லா. மாமா இங்கே பாருங்க, தேவையில்லாமல் எது பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சொல்லிட்டேன். ஒரு டைம் தான் சொல்வேன், சும்மா சொல்ல மாட்டேன். உண்மையாக கோவம் வந்துடும், சொல்லிட்டேன். எப்படியோ பண்ணடி, ஏதோ பண்ணு. அண்ணா மாமா நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கம்முன்னு படுங்க அப்படி சொல்லிட்டு வயனை அப்படியே படுக்க வச்சுருப்பா. ஸோ அப்படியே வயன் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்குவா. ஜங்குக்கும் நல்லா இறுக்கி இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான். ஸோ அப்படியே மார்னிங் வயன் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஜங்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி விடுறா, கோட் ஷிஃப்ட்லாம் போட்டு. கிளம்பலாமா மாமா? சரிடி. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸும் வந்துடுது. ஜங்குக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் போட்டுட்டு அண்ட் தென் வயனும் சைன் போட்டுட்டு, ஆல்ரெடி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ தானே இப்போது பொதுசியோ ஸ்டாஃப் கிட்டலாம் பேசிட்டு, சரியா? நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை மாமா, நீங்களும் உள்ளே வரலாம்ல? இல்லடி பார்த்துக்கோ, நான் கீழே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் சீக்கிரமாவா, வீட்டுக்கு போகலாம், இங்கே இருக்கவே எனக்கு புரியல. சரி மாமா, நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வயனு இப்போ உள்ளே போகிறா மீட்டிங் ஹாலு. போயிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணிவிட்டு, ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பொண்ணு அண்ட் தென் டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத பொண்ணு உங்கள் முன்னாடி சேவாக இருக்க, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம் அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப கோவம் வரலாம், உனக்கெலாம் என்ன தகுதி இருக்குன்னு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். என்னோடய புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அவரால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் நான் ஜாய் அப்புறம் தாங்கண்ணா சைனீஸ் அண்ணா இவங்க கைட் படி பண்ணிக்கலான்னு இருக்கேன். ப்ராஜெக்ட் எல்லாம் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் சைட்லேருந்து அதுக்கு ஏதாவது சொல்யூஷனோ இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது ஐடியா இருந்தாலும் தாராளமாக கிட்ட சொல்லலாம், உங்களோட டைம். மேம் இல்லை நீங்கள் என்னை வயனே கூப்பிடலாம். இல்லை மேம், நீங்கள் இருக்க பொசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும். இல்லை மேம், என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல, கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. ஆனால் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் ஈஸி கிடையாது. வித்தின் 2 வீக்ஸில் எப்படி மேம் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண முடியும்? அதுக்கெலாம் சான்ஸே இல்லை மேம், ரொம்ப கஷ்டம், அது நினச்சாலும் நடக்காது. ஓகே, அந்த ப்ராஜெக்ட் எத்தனை இயராக பண்ணிகிட்டு இருந்தீங்க மேம்? கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் மேம் அந்த ப்ராஜெக்டை. ஒரு 2 or 3% தான் கம்ப்ளீட் ஆகிற சுச்சுவேஷன். ஐ திங்க் அது முடிச்சிடும், ஆனால் கடைசி நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் கைமீறி போயிடுச்சுன்னா பெரிய லாஸ். மறுபடியும் நம்ம கம்பெனி எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் 2 வாரத்தில் முடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 years மேம், 2 years. ஓகே, தயங்கண்ணா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? தெரியல அவன் 2 வீக்ஸில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், நைட்டும் பகலும் நாங்கள் எதுவுமே தூங்காமல் உட்காந்து பண்ணால் கூட முடியாது.
அதுதான் உண்மை. இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணணும். ஓரளவுக்காச்சு ஒரு 30% பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் ஒரு 6 மந்த் டைம் கேட்கலான்னு இருக்கும். இல்லைண்ணா இது நமக்கு இன்னும் பெரிய பிளாக் மார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து வர ப்ராஜெக்ட் வராமல் போயிடுச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் ரொம்ப டவுன் ஆகிடுவோம். அஃப்கோர்ஸ் வயன், கண்டிப்பாக சைனீஸ் அண்ணா வேறு எதுவுமே இல்லை. யாருக்கு என்ன பண்ணும், ஜங்குக்கு வந்தால் ஏதாவது ஐடியா சொல்லுவான், ஏதாச்சும் பண்ணுவான். அவனும் இப்போ வரைக்கும் வராமல் ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக நாலேஜ் இல்லை வயன். ஓகே, 2 வீக்ஸ் டைம் இருக்குது. நம்மளோட சைடில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது? எதுக்கும் வயன் கொஞ்சம் பாருங்கள். வெயிட் மேம், கிட்டத்தட்ட 400 காலேஜஸ். ஓகே, அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ப்ராஜெக்டை பிரித்து தரலாம். எல்லாருக்குமே குட்டி குட்டி பார்ட் பிரித்து தந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு மினிமம் சேலரி தரலாம். ரொம்ப வேணாம், ஒரு பாக்கெட் மணி மாதிரி. அவங்களும் நினச்சா வித்தின் 1 வீக்கில் முடிக்கலாமே ஃபைனல் இயர் நினச்சா. ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாஃப் கிட்ட எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் இதை கொடுக்கறது சைனீஸ் அவங்களோட வேலையும். அண்ட் தேங்கண்ணா ஜாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஓவரால் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் என்ன அட்வைஸ் என்ன பண்ணணுன்னு பாருங்கள். முடிச்சிடலாம்ல 2 வீக்ஸில்? ஏன் பக்கா கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஆனால் ஒன்று, அத்தனை பேருக்கும் நம்ம சர்வர் கொடுக்குற மாதிரி இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணுறது? டம்மி சர்வர் கொடுக்கலாம். டம்மிலேருந்து எடுத்து நம்ம சைட்லேருந்து போகிறதுக்கு ஈஸி தானே. அண்ட் ஜாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே அர்ஜெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் எடுங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் பேக்கேஜ் அதிகமாக கொடுங்க. டம்மிலேருந்து வரதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணட்டும். 2 வீக்ஸில் முடிஞ்சிடும்ல? பக்காவையன், கண்டிப்பாக முடிஞ்சிடும். வேறு லெவல். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இனிஷியேட் பண்ணுங்கண்ணா. நான் போகணும். அவர் வேறு கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னார். நான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் வந்து அதை என்னென்னு பார்த்துக்கிறேன், மெயின்டெனன்ஸ். ஓகே, அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும். அண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை இலக்காரமாக நினச்சி கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்காதீங்க. நான் உங்கள் எல்லோரும் கீழே தான், இங்கே யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சாரி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வைனங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ சங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். என்னம்மா கிளம்பலாமா? சரிங்க மாமா. என்ன லாஸ் ஆகிடுச்சா? அதான் சொன்னாங்களா வேறு வழி இல்லைன்னு? இல்லை மாமா, பார்த்துக்கலாம். சரிடியம்மா, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். வெளியே நான் போகலாமாடி பார்க்க அது மாதிரி? சரிங்க மாமா, போகலாம். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வயனும் போயிருப்பாங்க. ஒரு பார்க்கில் தான் ஜங்கு அப்படியே வயனோட மடியில் படுத்துட்ருக்கான். மாமா இப்போ ஓகேவா? எதாவது சாப்பிட்றீங்களா? நான் வேணால் வாங்கிட்டு வரட்டா? இல்லடி, இல்லை, ஐ லவ் யூம்மா. என்னை இவ்வளோ நம்புறதுக்கு எனக்கு ஏதோ பண்ணுற இவ்வளோ போய் என்ன பண்ணான்னு தெரில. யாராச்சும் உன்னை ஏதாவது இலக்காரமாக ட்ரீட் பண்ணாங்களாம்மா? இல்லை மாமா, என்னை ரொம்ப மரியாதையாக பார்த்துக்கிட்டாங்க. மேபி அந்த ரெஸ்பெக்டில் அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கலாம். நீங்கள் அவங்க எல்லோரையும் நல்லபடியாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அவங்க என்னை ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க. என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. சரிம்மா, இன்கேஸ் ஏதாச்சும் நெகட்டிவாக நடந்தால் கூட மாமா எதுவுமே நினைக்க மாட்டேன். மாமா, நெகட்டிவாலாம் நடக்க விட மாட்டேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐ லவ் யூ மாமா. ஆனால் நீ இப்படி இருக்காத. 2 வீக்ஸில் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்டி. அதுக்கு தந்து எல்லாமே பண்ணிடலாம். நீ பாசிட்டிவாக இரு. எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்க தோணலடி. நீ ஓகேவா இருக்கியா? நான் ஓகேவா இருக்க மாமா. நீ தான் ஓகே இல்லாமல் இருக்க. நீ ஓகேவா இரு. பார்த்தேன் வெளியே இருந்து எது கை ஆட்டி பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தடி. லவ் யூம்மா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தேன். உள்ளே வந்துருக்கலாம்ல மாமா? இல்லைம்மா, ஆனால்
நீ பேசினதை என்னென்னலாம் கேட்கல. ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன். எல்லாம் கிளாப்லாம் பண்ணாங்க. பெருமையாக இருந்தது. சரி, நீ பார்த்துவோம்மா. எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்கிறதுக்கு வரமாட்டேங்குதுடி. ஏன்னா நான் அந்த நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை மாமா, நான் அது எதுவுமே கேட்கல. நீ நார்மலாகு, நீ பழைய மாதிரி ஆகு, எனக்கு அதுவே போதும். வேறு எதுவுமே வேண்டாம். ஏமா? சரிடி, சரி சரி, ஓகே, ஈஸி தான், ஆயிடலாம் பொண்டாட்டிக்காக. ஐ லவ் யூ. I love you too, Mama. I love you so much.